ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு யூஜி வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் கோதாம். இன்னைக்கு நம்ம அப்சல்யூட் நெக்ரோமேன்சர் சீசன் 2ல சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வளவலன்னு பேசாமல் கதைக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 50வது ஃப்ளோரை தான் காட்டுறாங்க. அந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா சில மக்கள்ஸ்லாம் அந்த ரூமரை நீ கேள்விப்பட்டியா, அந்த கோஸ்ட் ஃபேஸ் இருக்கா இல்லையா, அவன் சீக்கிரமாக இந்த 50வது ஃப்ளோரை ரீச் பண்ணிட்டானாமா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோலி கிங்டத்தில் இருக்கிற பிரான்ச்சை எல்லாத்தையும் அவன் தான் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானாமா அப்படின்ட்டு அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பிரான்ச்சை தான் அழிச்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த ஃபைட்டை தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிரான்ச்சில் இருக்கிற பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ரெண்டு பேர்த்தையும் முறைச்சி பார்க்குறான். பார்த்தீங்கன்னா நம்ம மீகவும் ஹாயும் பார்த்தீங்கன்னா வந்தவங்களை அட்டாக் பண்ண போகிறாங்க. அந்த வந்தவங்க பார்த்தீங்கன்னா இவங்க எங்கே வந்தாங்க அப்படின்ட்டு அவங்களே ஷாக் ஆகுறாங்க. இந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் மேலேருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவனும் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குது, நான் தான் இந்த பிரான்ச் மேனேஜரு, நான் எப்படியாவது என்னோட பிரான்ச்சை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு கோலம் ஒன்று சமன் பண்ணுறான். அந்த கோலமும் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து நிற்கிது. அப்போ அந்த பிரான்ச் மேனேஜரை முடிஞ்சா இதை தடுத்து பாருங்கடா அப்படின்ட்டு அவனும் நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம வேல்கனே இது கோலமாச்சே அப்படின்ட்டு அவனும் பார்த்து ஷாக் ஆகுறான். நம்ம ஹாயும் இது 120வது ஃப்ளோர் மான்ஸ்டர் ஆச்சே அப்படின்ட்டு நம்ம ஹாயும் ஷாக்கோட பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பிரான்ச் மேனேஜர் என்னோட கோலம் வச்சு உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்கடா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏகப்பட்ட ஸ்லாஷ் அடிக்குது. அவனும் திரும்பி பார்க்குறான் என்னடா இது அப்படின்ட்டு. பார்த்தோன்னா அவன் கோலத்தை அப்படியே யாரோ சல்லியாக நொறுக்குறாங்க. யாரு நம்ம தலைவன் ஹென்ரிக்கு தான் இறங்கியிருப்பான். நம்ம தலைவனை பார்த்து அந்த மேனேஜரும் இவன் ஒரு டிராகன் ஆச்சு அப்படின்ட்டு அவனும் ஷாக் ஆகிட்டு இருப்பான். அப்போ அந்த மேனேஜர் இதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னோட கோலத்தில் ஒரே ஸ்ட்ரைக்கில் அழிச்சிட்டானா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் அவன் பின்னாடி வந்து அவன் கழுத்தை பிடிச்சி தூக்கி நிப்பாட்டுறான். நம்ம ஹீரோவும் நீ தான் இந்த 50வது ஃப்ளோர் பிரான்ச் மேனேஜரா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த மேனேஜரும் சொல்கிறா என்ன இந்த ஹோலி கிங்டமுக்கும் 9 ஸ்டாருக்கும் எனிமியாக பார்க்குறீங்களா அப்படின்ட்டு அவனும் கேட்குறான். நம்ம ஹீரோவும் ஆமாம் சரியாக சொன்ன அப்படின்ட்டு நசுக்கி அவனை மர்டர் பண்ணிடுறான் அப்படியே. அப்போ நம்ம ஹீரோவும் அவ்வளோதான் இந்த கில்டு மேனேஜரோட சோலி முடிஞ்சு அப்படின்ட்டு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பி வேற இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம டீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவர் தான் கோஸ்ட் ஃபேஸ் அந்த எவன்ஸ் டிஃபென்ஸ் கில்டோட லீடர் அப்படின்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம பால் தான் அவனுக்கு ஒரு கொஸ்ட் கொடுத்துருக்கா இல்லையா, இவனோட பேர் பார்த்தீங்கன்னா இந்த 100 ஃப்ளோர் வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்ட்டு. அதுக்காக தான் நம்ம ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹென்ரிக்கும் வேல்கனும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹாயும் நீங்கள் வேணா ரெஸ்ட் எடுங்க, நம்ம டவர் ஏறி வந்து நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க அப்படின்ட்டு நம்ம ஹாய் சொல்லிட்டு இருக்கான். நீ சொல்றது கரெக்ட் தான் ஹையோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்டேட்டஸ் விண்டோ ஓப்பன் பண்ணி அவனோட பவர் லெவலாம் செக் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா அவன் ஸ்ட்ரென்த் 78, HP 76ன்னு கொஞ்சம்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு நல்லாவே. அப்போ நம்ம ஹீரோவும் நம்ம இன்னும் அதிக ஃப்ளோர் ஏற ஏற எனக்கு நல்ல ஒரு கிரேட்டான வெப்பன் எனக்கு வேணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறான். நம்ம ஹோனி தாத்தா கொடுத்த வெப்பன்லாம் எனக்கு ரொம்பவும் இப்போ இதாயிருச்சு, இப்போ புது வெப்பன் தான் வேணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹாயும் இப்போ என்னோட தாத்தா நல்லா இருப்பாரு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம மீகவும் பார்த்தீங்கன்னா ஹென்ரிக் ஏன் சேடாக இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம ஹென்ரிக்கை பார்த்து கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹென்ரிக்கும் என்னையா கேட்குற அப்படின்ட்டு அவனும் ஷாக் ஆகிறான். இப்போ நம்ம ஹீரோ முன்னாடி போயிட்டு இப்போ என்னோட வெப்பன் எனக்கு வேணும், இப்போ நம்ம வெப்பன் சூஸ் பண்ண போகிறோம், பிளாக் மார்க்கெட்டுக்கு போக போகிறோம் 51வது ஃப்ளோருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் இந்த ஆக்ஷனில் எது உனக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் 2 பேரும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லவும் ஹாயும் மீகவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் உண்மையதான் சொல்கிறீங்களான்னு. அப்போ நம்ம ஹீரோவும் என்ன இதுக்கு இந்த குதிக்கிறாங்க அப்படின்ட்டு அவனு திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ பின்னாடி ஏதோ ஒரு பால் ஒன்று உருண்டு வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த பாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகுது. நம்ம ஹீரோவும் பாம் எப்படி இங்கே வந்தது அப்படின்ட்டு அவனும் ஷாக் ஆகிறான். பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஒரு பாமாட்ட பிளாஸ்ட் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோவும் இது எவன் பார்த்த வேலைடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் யாரா அப்படின்ட்டு சுற்றி பார்க்குறான். நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஒரு இடத்த நோட் பண்ணி ஷாக் ஆகுறான். சீசன் 1ல ஒரு பவுண்டி ஹேண்டரை காமிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை இப்போ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளும் பார்த்தீங்கன்னா விடாமல் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அட்டாக் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா அந்த இடமே பிளாஸ்ட் ஆகி தெரிக்குது. நம்ம ஹீரோவும் நீ யார் இப்போ எதுக்காக என்னை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் ஷாக்காக சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவளும் பார்த்தீங்கன்னா என்னோட அட்டாக் நீ ஈஸியாக டாச் பண்ணிட்டியா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்ரிக் அப்படியே அவளை தலையை வெட்ட கரெக்டாக வந்துகிட்டு இருக்கான். அப்போ அவளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்ரிக் அட்டாக் பண்ணுறதை நோட் பண்ணுறான். அப்போ நம்ம ஹென்ரிக்கும் கரெக்டாக அட்டாக் பண்ண அவளும் பார்த்தீங்கன்னா ஷீல்டு போட்டு தடுக்கிறா. நம்ம ஹென்ரிக்கும் இது வந்து அப்படின்ட்டு அவனும் ஷாக் ஆகிறா. அப்போ அந்த பவுண்டரி ஹண்டரும் பார்த்தீங்கன்னா அயன்மேன் ஷூட் ஆட்டம் ஒரு இது வியர் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டாங்க கைஸ். ஓகே கைஸ், மறக்காமல் சாப்டர் எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி தீபாவளி, ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. அண்ட் அப்புறம் பட்டாசுலாம் ரொம்ப சேஃபாக வெடிங்க. அவ்வளோதாங்க கைஸ் சொல்ல நினச்சேன். சரி ஓகே, மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் காத்துருங்க. பாய் அண்ட் லவ் யூ கைஸ்.